அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையிலான இந்தியாவோட இன்டெக்ஸ் மற்றும் ரேங்கிங் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 சிலபஸும் குரூப் 2 சிலபஸும் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது மாதிரி சிலபஸ் மாற்றிட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக போர்ஷனே இல்லையே, யூனிட் எதுவும் ஒதுக்கலை, ஸோ இப்போ எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் எப்போதும் போல் அதுபோல் 5 to 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சிலபஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, குரூப் 2 அண்ட் குரூப் 4 சிலபஸ். ஓகேங்களா? ஸோ அதில் மொத்தமாக 6 யூனிட் இருக்கா ஜிகே போர்ஷனில். இந்த 6 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு சயின்ஸு. ஸோ அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு யூனிட்டில் அதில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க? 5 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்போம்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கொஷின் கேட்கலாம். அடுத்தது 2வது யூனிட் என்ன? புவியியல் இருக்குது. ஓகேங்களா? 2வது யூனிட் என்ன? புவியியல் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. அதில் எத்தனை கொஷின் கேட்பாங்க? 5 கொஷின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புவியியலில். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ புவியியல் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கும்போது அதுலேயும் ஒரு பாயிண்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிள் புதிய ராம்சார் தலங்கள் ஏதாவது உருவாக்கியிருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்கலாம்ல. ஸோ அது மாதிரி அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது யூனிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய சட்ட திருத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய அமெண்ட்மெண்ட் அந்த பில்லு வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ சிஏ பற்றி, ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுலேருந்தும் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமியும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னாலே இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த திட்டத்தை வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு என்ன அப்படிங்கிறப்ப, ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட திட்டங்களை தொடங்கியிருக்காங்க புதுசாகவே. ஓகேவா? ஸோ அப்போ அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எப்படின்னா எப்போதும் போல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 to 10 கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 10 கொஷினுக்கு அதிகபட்சம் 5 கொஷின், குறைஞ்சபட்சம் 5 கொஷினுக்கு மேலே தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் எப்போதும் போல். அதனால் எப்போதும் போல் கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கு இது கம்மியாக இருக்குது வெயிட்டேஜ் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஓகே? ஸோ எப்போதும் போல் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருங்க. அந்த குரூப் 4 சிலபஸை பற்றின டீகோட் வீடியோ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகளாவிய பசி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? உலகளாவிய பசி குறியீடு 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? அது ஹங்கர் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பசி. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள், 105வது இடத்துல இந்தியா இருக்குது. 105வது இடத்துல இருக்குது. இந்த பட்டியலை வெளியிட்டது யாருன்னா கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா? வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் சிறந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெலாரஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, போஸ்னியா அப்படிங்கிற நாடு 2வது இடத்துலையும், சிலி 3வது இடத்துல, சீனா 4வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இதில் ரொம்ப கடைசி நாடு, ரொம்ப மோசமான நாடு அப்படின்னா சோமாலியா வந்து கடைசியாக இருக்குது. இந்த பட்டியலை எதை வச்சு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தை வளர்ச்சி, அதாவது வயதுக்கு குறைந்த உயரம், ரொம்ப வயது அதிகமாக இருக்கும் ஆனால் உயரம் குறைஞ்சிருக்கும். அடுத்தது குழந்தை விரயம் அப்படிங்கிற ஒரு போர்ஷன், அதாவது உயரம் குறைந்த எடை. ஓகேங்களா? உயரம் கம்மியாக இருக்கும், எடை ஓவராக இருக்கும், வீங்கின மாதிரி இருப்பாங்களா அது மாதிரி. அடுத்து குழந்தை இறப்பு. ஸோ குழந்தை இறப்பு, பசியால் இறக்குற குழந்தைகள். ஓகேங்களா? இதை வச்சு தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஓகே? அடுத்தது கண்டெய்னர் போர்ட் செயல்திறன் குறியீடு, அதாவது துறைமுகத்தில் ஏற்றுமதிப்பு நடக்கும். ஸோ அந்த எவ்வளோ சரக்குகளை கையாளுது அப்படிங்கிறத வச்சு ஒரு பட்டியலை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டியலை வெளியிட்டது யார்? ஆன்சர் உலக வங்கி வெளியிட்டிருக்காங்க. உலக வங்கி வெளியிட்டிருக்காங்க. கொள்கலன் போர்ட் செயல்திறன் குறியீடு அப்படிங்கிறது கண்டெய்னர் போர்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2023க்கான பட்டியலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை வெளியிட்டது உலக வங்கி. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் எது இருக்குது அப்படின்னா யாங்ஷான் துறைமுகம், சீனாவை சேர்ந்த யாங்ஷான் துறைமுகம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, அதிக சரக்குகளை கையாண்டு. சலாலா துறைமுகம் ஓமன் நாட்டை சேர்ந்தது 2வது இடத்துல இருக்குது. சலாலா துறைமுகம் 2வது இடத்துல இருக்குது.
ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த துறைமுகங்கள் அப்படின்னா நிறைய இந்த 100க்குள்ளே பார்த்திங்கனாலே ஒரு 20 துறைமுகங்கள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் துறைமுகம் தரவரிசை 19ல் இருக்குது. முந்த்ரா துறைமுகம் குஜராத்தில் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 27வது இடத்துல. விசாகப்பட்டினத்துக்கு ஏன் ஸ்டேட்டை போடலன்னா அது ஆந்திராங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ 27வது இடத்துல முந்த்ரா துறைமுகம் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆசியாவின் 3வது சக்தி வாய்ந்த நாடாக மாறிய நாடு எது? ஆசியாவோட 3வது சக்தி வாய்ந்த நாடு. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? இந்தியா தான் ஆசியாவோட 3வது சக்தி வாய்ந்த நாடு. ஸோ ஆசியா பவர் இன்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டியலை லோவி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. லோவி நிறுவனம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ இவங்க தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. பொருளாதார வளங்களை கணக்கு பண்ணியிருக்காங்க. இராணுவ திறன், ராஜதந்திர செல்வாக்கு, கலாச்சாரம் மற்றும் எதிர்கால வளங்களை கணக்கு பண்ணி இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் அப்போ ஆசியாவில் எது சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபஸ்ட்டு, சீனா செகண்டு, இந்தியா தேர்டு, ஜப்பான் வந்து 4th இருக்குது. ஆல்ரெடி ஜப்பான் தான் 3rd இருந்துச்சு, அதை பீட் பண்ணிட்டு தான் இந்தியா முன்னே வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நான் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இந்த வருஷம் போடும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஆசியாக்குள்ளே எப்படி அமெரிக்கா வரும், முட்டாளானி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆசியாவில் 3வது சக்தி வாய்ந்த நாடு எது? அதாவது அமெரிக்கா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ ஆசியாவில் இது பவர் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்கிறது தான் நிறைய நாடுகள் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ தைவானுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனைனா சின்ன நாடு தைவான் அமெரிக்கா சப்போர்ட்டோட சீனாவை எதிர்க்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாமே அமெரிக்கா தான் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, பாகிஸ்தான்லேருந்து எல்லாத்தையுமே. ஸோ அதனால் அமெரிக்கா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, இந்தியா 3வது இடம். அடுத்து பாருங்கள், அலுமினிய உற்பத்தியில் 2வது பெரிய நாடு எது? அலுமினிய உற்பத்தியில் 2வது பெரிய நாடு அப்படின்னா இந்தியா தான். ஓகேங்களா? இந்தியா தான் 2வது பெரிய நாடாக இருக்குது. இந்தியாவின் அலுமினிய உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது உற்பத்தியாளர்னு சொல்கிறோமா? ஆனால் 2023 4.1 மில்லியன் மெட்ரிக் டன் அலுமினியத்தை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. 4.1 மில்லியன் மெட்ரிக் டன்னை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா சீனா நாடு இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சீனா. மேக்ஸிமம் நிறைய உற்பத்தியில் பார்த்திங்கன்னா சீனா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகேங்களா? கண்டுபிடிப்புகளை இந்தியாவோட தரவரிசை என்ன? ஜெனரேட்டிவ் ஏஐ கண்டுபிடிக்கிறதுல இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் என்ன? 5வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா? 5வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சீனா இருக்குது, 2வது பிளேஸில் அமெரிக்கா இருக்குது, 3வது இடத்துல தென்கொரியாவும், 4வது இடத்துல ஜப்பானும் இருக்குது. இந்தியா 2014லேருந்து 23 வரைக்கும், இது வந்து பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமான ஒரு கணக்கெடுப்பு. ஸோ இந்த காலகட்டங்களில் 1350 காப்புரிமையை வந்து இந்தியா வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ கண்டுபிடிப்புகளில். அடுத்தது 2024ஆம் ஆண்டுக்கான உலக திறமைகள் தரவரிசை, அதாவது வேர்ல்டு டேலண்டட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு? ஆன்சர் என்ன? சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியா இந்த பட்டியலில் 58வது இடத்துல இருக்குது. இந்தியா இந்த பட்டியலில் 58வது இடத்துல இருக்குது. ஸோ ஐஎம்டி அப்படிங்கிறவங்க தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் சுவிட்சர்லாந்து நாடு இருக்குது, 2வது பிளேஸில் சிங்கப்பூர் இருக்குது. அடுத்தவனா செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீடு பட்டியலில் இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னா 72வது இடத்துல இந்தியா இருக்குது. 72வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐஎம்எஃப் தான், சர்வதேச நாணய நிதியம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் சிங்கப்பூர் இருக்குது, 2வது பிளேஸில் டென்மார்க்கும், 3வது பிளேஸில் அமெரிக்காவும் இருக்குது இந்த பட்டியலில். அடுத்தவினா உலகளாவிய பல பரிமாண வறுமை குறியீடு 2024 யாரால் வெளியிடப்பட்டது? மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ். இதில் யார் வெளியிட்டாங்க இந்த பட்டியலை? ஆன்சர் என்ன? யூஎன்டிபி அப்படிங்கிறவங்க தான். யூஎன்டிபி அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? யூஎன்டிபியும் ஆக்ஸ்போர்ட் பவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் தான், இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. உலக அளவில் 1.1 பில்லியன் மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 962 மில்லியன் மக்கள் 83.7%. இந்த 1.1 பில்லியனில் 83.7% மக்கள் கிராமப்புறங்களில் தான் இருக்காங்க பவர்ட்டி. ஓகேங்களா? 962 மில்லியன். இதில் இந்தியாவில் மட்டும் 234 மில்லியன் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க.
உலகத்தில் அதிக நபர்கள் வறுமையில் வாழுறது இந்தியாவில் தான். 2வது இடத்துல பாகிஸ்தான் இருக்குது. 93 மில்லியன் மக்கள் வறுமையில் வாழுறாங்க. அடுத்து வினா, குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? குளோபல் இன்னோவேஷன் இன்டெக்ஸ் 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? 39. உலக அறிவுசார் சொத்து அமைப்பு, அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான், ஓகேங்களா, அதாவது டெவலப்மெண்ட் அமைப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கு. உலக அறிவுசார் சொத்து அமைப்போட தலைமையகம் ஜெனீவாவில் இருக்குது. இந்த பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யாருன்னா சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2வது இடத்துல ஸ்வீடனும் 3வது இடத்துல அமெரிக்கா நாடும் இருக்குது. இந்த பட்டியல் அப்படிங்கிறது நிறுவனங்களை வச்சு, மனித மூலதனம் மற்றும் ஆராய்ச்சிகளை வச்சு, உள்கட்டமைப்பு அறிவு, தொழில்நுட்ப வெளியீடு இது எல்லாத்தையுமே வச்சு தான் கணக்கு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த வேணா பாருங்கள், மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 எந்த மாநிலம் முதலிடம் பிடிச்சிருக்கு? ஆன்சர் என்ன? கேரளா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. கேரளா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம், ஸோ இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ்லேயே, அதாவது கேரளா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 3வது இடத்துல ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் இருக்குது, ஓகேங்களா. அடுத்து வேணா, குளோபல் சைபர் செக்யூரிட்டி இன்டெக்ஸ் 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? குளோபல் சைபர் செக்யூரிட்டி ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 1 அப்படிங்கிற பிரிவில் இருக்குது. இந்தியா வந்து டயர் 1ல் இருக்குது. சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படின்னு இருக்குது, ITU, ஓகேங்களா. ஸோ இவங்க தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா 100க்கு 98.49 மதிப்பெண் வச்சு டயர் 1 அந்த கேட்டகரியில் இருக்குது. 95லேருந்து 100க்குள்ளே இருக்கிறவங்க டயர் 1ல் வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அடுக்கு 1ல் இருக்கிற பிற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது, பெல்ஜியம் இருக்குது, பிரேசில் இருக்குது, எகிப்து இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, UK, ஓகேங்களா. UK வந்து இங்கே இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், SDG இந்தியா இன்டெக்ஸ் 2023-24 வெளியிடப்பட்டது யாரால்? SDG இந்தியா இன்டெக்ஸ் 2023-24 வெளியிட்டது யார்? ஆன்சர் நிதி ஆயோக் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகளை குறி வச்சு இது வந்து வெளியிடுவாங்க. சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் அப்படின்னா கேரளா மற்றும் உத்தரகாண்ட் தான். இதுலேயே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா பீகார். ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து பீகார். அடுத்தது, ஆற்றல் மாற்ற குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆற்றல் மாற்ற குறியீடு 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? 63வது இடம். எனர்ஜி டிரான்சிஷன் இன்டெக்ஸ் WEF உலக பொருளாதார மன்றம் இவங்க தான் வந்து இதை வெளியிட்டாங்க. முதலிடத்தில் ஸ்வீடன் நாடு இருக்குது, 2வது இடத்துல டென்மார்க் இருக்குது, 3வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆற்றல் மாற்ற குறியீடுனா எனர்ஜி டிரான்சிஷன் இன்டெக்ஸ். சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? 176வது இடம். இந்த பட்டியல் வெளியிட்டது ஏல் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் எஸ்டோனியா அப்படிங்கிற நாடு இருக்குது. 2வது இடத்துல லக்சம்பர்க் அப்படிங்கிற நாடு இருக்குது. மொத்தமே 180 நாடுகள் தான் இந்த பட்டியலில் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு. அதில் 176 இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்து வேணா, சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் 176. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 ஆண்டுக்கானது ஏல் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகங்கள் வெளியிட்டிருக்கு. எஸ்டோனியா ஃபஸ்ட் பிளேஸும் லக்சம்பர்க் செகண்ட் பிளேஸும் இதில் இருக்காங்க. அடுத்த வினா, பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? 39. WEF அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க, உலக பொருளாதார மன்றம். இதில் ஃபஸ்ட் பிளேஸில் அமெரிக்கா இருக்குது, செகண்ட் பிளேஸில் ஸ்பெயின் இருக்குது, 3வது இடத்துல ஜப்பான் நாடு இருக்குது.
அடுத்து பாருங்கள், உலகளாவிய அமைதி குறியீடு 2024 எந்த நாடு முதலிடம் வகிக்குது? உலகளாவிய அமைதி குறியீடில் எந்த நாடு ஃபஸ்ட் பிளேஸு? ஐஸ்லாந்து நாடு தான். ஐஸ்லாந்து தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் ஐஸ்லாந்து இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து அயர்லாந்து இருக்குது. இந்தியாவுக்கான இடம் அப்படின்னா 116. ஓகேங்களா, இந்தியாவுக்கான இடம் வந்து 116. கடைசி இடத்துல ஏமன் நாடு இருக்குது. கடைசி இடத்துல ஏமன் நாடு. மேக்ஸிமம் ஒரு 180 நாடு தான் கணக்கு பண்ணுவாங்க. அடுத்தது, சமூக பாதுகாப்பு, நடந்து கொண்டிருக்கும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மோதல்கள், இராணுவமயமாக்கல். ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த பட்டியலில் இடம் கொடுப்பாங்க. அடுத்தது, ஹெல்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஹெல்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் என்னென்னா 82வது இடத்துல இந்தியா இருக்குது. 82வது இடத்துல. ஸோ இந்திய பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் நம்ம பயணம் போகலாம். இந்திய பாஸ்போர்ட்டை வச்சுருந்தீங்கன்னா 58 நாடுக்கு போகலாம். சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டில் இருக்க எல்லா நாட்டுக்குமே போகலாம். அடுத்த இடத்துல ஃப்ரான்ஸ் இருக்குது, கொஞ்சம் நாடுகள் குறையும். அடுத்து இத்தாலி இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஸ்பெயின் இருக்குது, ஜப்பான் இருக்குது. சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டை வச்சுருந்தா நீங்கள் வேர்ல்டில் எங்கே வேணாலும் போகலாம். ஓகேங்களா, விசா இல்லாமல். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் இருக்குல்ல, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியலில் இருக்குது. கனடாவில் மான்ட்ரியல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 2024 சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 2024 சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. ஓகேங்களா, 39 இடம். WUF அப்படிங்கிறவங்க உலக பொருளாதார மன்றம் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல ஸ்பெயின் இருக்குது, 3வது இடத்துல ஜப்பான் இருக்குது. உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2023 இந்தியாவோட தரவரிசை என்ன? 129வது இடத்துல இந்தியா இருக்குது. 129வது இடத்துல இருக்குது. WEF உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல ஐஸ்லாந்து நாடு இருக்குது, 2வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, நார்வே 3வது இடத்துல இருக்குது. 2022 இந்தியா 127வது இடத்துல இருந்துச்சு. இதை எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்கன்னா, பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, ஆரோக்கியம் மற்றும் உயிர் வாழுதல், கல்வி தரநிலை, அரசியல் அதிகாரம் அளித்தல், இதை வச்சு தான் கணக்கு பண்ணுறாங்க. அடுத்தவனா, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 159. 159. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக 180 நாடுகள் கணக்கெடுத்தாங்க. அதில் 159வது இடம் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல நார்வே இருக்குது, 2ஆம் இடத்துல டென்மார்க் இருக்குது, கடைசி இடத்துல எரித்திரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. உலக சைபர் கிரைம் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? உலக சைபர் கிரைம் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் 10வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ முதல் இடத்துல ரஷ்யா இருக்குது, 2ஆம் இடத்துல உக்ரைன் இருக்குது. முதல் இடத்துல ரஷ்யாவும் 2ஆம் இடத்துல உக்ரைனும் இருக்குது. அடுத்த வினா, குளோபல் ஹெபடைட்டிஸ் அறிக்கை 2024 சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? குளோபல் ஹெபடைட்டிஸ் அறிக்கை 2024 சமீபத்தில் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் என்ன அப்படின்னா WHO. ஓகேங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. ஹெபடைட்டிஸ் காரணமாக ஆண்டுக்கு 1.3 மில்லியன் மக்கள் இறந்து போகிறாங்க. இதில் முதல் இடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா, அதிக மக்கள் இறந்து போகிறது சீனாவில், அடுத்த இடத்துல இந்தியா இருக்குது. கல்லீரலை பாதிக்கும் ஹெபடோட்ரோபிக், கல்லீரல் அழற்சியை ஏற்படுத்துகிறதா இருக்குது. அடுத்தது, பாலின சமத்துவமின்மை குறியீடு 2022 இந்தியாவோட தரவரிசை என்ன? பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஆன்சர் என்ன? இந்தியா 108வது இடத்துல இருக்குது. இதை வெளியிட்டதும் UNDP அப்படிங்கிற அமைப்பு தான். முதல் இடத்துல டென்மார்க் இருக்குது, 2ஆம் இடத்துல நார்வே இருக்குது. 193 நாடுகள் கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க மொத்தமாக. உலகளாவிய மனித வளர்ச்சி குறியீடு 2022 இந்தியாவின் தரவரிசை என்ன? உலகளாவிய மனித வளர்ச்சி குறியீடு 2022 இந்தியாவோட தரவரிசை என்ன? 134. 134. UN வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, UNDP அப்படிங்கிற இவங்க தான் வந்து இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. உடல்நலம், கல்வி, வருமானம் மற்றும் வாழ்க்கை நிபந்தனைகள், ஸோ இதை வச்சு தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. முதலிடத்தில் சுவிட்சர்லாந்து இருக்குது, 2ஆம் இடத்துல நார்வே நாடு இருக்குது. நார்வே.
அடுத்தது சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சர்வதேச அறிவுசார் சொத்து குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது இடத்துல இந்தியா இருக்குது. 42வது இடத்துல இந்தியா இருக்குது. யூஎஸ் கேம்பஸ் ஆஃப் காமர்ஸ், ஓகேங்களா, யூஎஸ் கேம்பஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல இங்கிலாந்தும், பிரான்ஸ் 3வது இடத்துலையும் இருக்குது. 2024 இந்தியாவில் சிறந்த வாழக்கூடிய நகரம் எது? 2024 இந்தியாவில் சிறந்த வாழக்கூடிய நகரம் அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர் நகரம் வந்துடும். ஸோ புனே, அகமதாபாத், சென்னை, ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்த பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, புனே, அகமதாபாத், சென்னை இதெல்லாம் அடுத்தடுத்த பிளேஸில் இருக்குது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் தான் இதை வெளியிட்டிருக்கு. பெங்களூரு 66.70% அந்த மதிப்பெண் பெற்று ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 126வது இடம். 126வது இடத்துல இந்தியா இருக்குது. வெளியீடு அப்படின்னா யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சோலன் நெட்வொர்க் அப்படிங்கிறவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. முதல் இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2ஆம் இடத்துல டென்மார்க் இருக்குது, 3வது இடத்துல ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாடு இருக்குது. அடுத்தது ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆன்சர் என்ன? 93வது இடத்துல இந்தியா இருக்குது. 93வது இடத்துல இந்தியா இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல், ஓகேங்களா, அவங்க தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெர்மனியில் அமைஞ்சிருக்கு. தலைமையகம் ஜெர்மனியில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் டென்மார்க் நாடு இருக்குது, 2ஆம் இடத்துல ஃபின்லாந்து நாடு இருக்குது, 3ஆம் இடத்துல நியூசிலாந்து நாடு இருக்குது. அடுத்த நான் பாருங்கள், லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடு இந்தியாவின் தரவரிசை என்ன? லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38வது இடம். 38வது இடத்துல இந்தியா இருக்குது. இதை வெளியிட்டது உலக வங்கி தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸில் சிங்கப்பூரும், 2வது இடத்துல ஃபின்லாந்தும் இருக்குது. மொத்தமே 139 நாடுகளில் இதை கணக்கிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தவனா 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சைபர் குற்ற அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 2023ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சைபர் குற்ற அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 30 கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ கடைசி வரைக்கும் யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ 34% இந்திய பயனர்கள் உள்ளூர் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.